Hi friends, welcome to RamAnis Atrocities. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமத்து ஸ்டைலு பீக்கங்காய் கடையில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் எப்படி பண்ணுறோன்னா பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வீடியோ ரெகுலராக வரல அப்படின்னாலும் இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பீக்கங்காய் கடையில் எப்படி பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். இப்போது பீக்கங்காய் கடையில் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். என்னடா கிராமத்து ஸ்டைலு பீக்கங்காய் கடையில்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, குக்கரில் வைக்கிறேன் என்னன்னு யோசிக்கிறீங்களா? கிராமத்தில் மற்ற இதெல்லாம் இருக்கும், நம்ம இங்கே சிட்டியில் மற்ற சிலத்தை இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம குக்கரில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2-3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது இருந்தாலும் நான் அதை சேர்த்துக்கலாம். நான் இப்போது பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாமே இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பழுத்த தக்காளி எடுத்துருந்தேன். அந்த தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த கடையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இன்னொரு பக்கம் நமக்கு பீக்கங்காயை தோல் சீவி விட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பீக்கங்காயை நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பீக்கங்காயை சேர்த்து இப்போது வதக்கி விட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பீக்கங்காயை சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பீக்கங்காய் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போ நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ நான் கொஞ்சம் கொதிக்கட்டுமேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஏர் நல்லா போகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணி ரொம்ப எதுவும் சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் தண்ணியை கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. 3 விசில் வந்துடுச்சு. 3 விசில் வந்து இப்போ ஏர் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்குன்னு. நம்ம சேர்த்த தண்ணி அப்படியே இருக்குது. மத்து இருக்குன்றவங்க மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. மத்து இல்லைன்றவங்க இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா உங்களுக்கு மசிச்சு விடுங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பீக்கங்காயை கரண்டியை வச்சு நம்ம ஒரு பக்கம் மசிச்சு விட்டுட்டோம். இப்போ அதை லைட்டாக தாளித்து எடுத்துக்கோம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்குவோம். உளுந்து கடுகு ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து தாளிச்சுக்குவோம். சின்ன வெங்காயத்தையும் நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம்
நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துருந்தோம். எல்லாமே இப்போ ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ ஒரு 2-3 வத்தலை கிள்ளி போய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயை சேர்த்ததுக்கப்புறம் இப்போது பீக்கங்காய் எல்லாமே கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு எதுவும் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிக்கட்டும். பீக்கங்காய் கடையில் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு. அவ்வளோதான், நல்லா கொதிச்ச ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான குக்கரில் கிராமத்து ஸ்டைலு பீக்கங்காய் கடையில் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டவுன் பக்கம் இருந்தாலும் அந்த கிராமத்தில் சாப்பிட்ட சாப்பாடெலாம் சிலது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டோன்னா நம்ம கிராமத்தில் போய் சாப்பிட்ட அந்த ஞாபகம் தான் வரும். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான முறையில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பீக்கங்காய் கடையில். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸு அப்படின்னு போயிட்டுருக்குறதுனால என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல. இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.